Praise the Lord. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 128வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் நான் நெடு நாளாய் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் என்னுடைய பலன் மற்றவர்களுக்கு போயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கான பலன், உங்கள் கையின் பிரயாசம், எவ்வளோ எஃபர்ட்டாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணலாம், ஆனால் அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நீ கலங்காத. நீ எவ்வளோ கடினமாய் நீ வேலை செய்தா என்பதை எனக்கு தெரியும், அதற்கான பலன் நிச்சயமாய் உனக்கு வரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கான பலன் கிடைக்கலையே, நம்ம வேறு ஏதாவது வேலை செய்யலாமா, இல்லை லெகுவாக ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் கடினமாய் ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து பயந்து நீங்கள் வேலை செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கான பலனை உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் வரலன்னு சொல்கிறீங்களா, அது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கூட்டி பல மடங்காய் உங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஆண்டவரால் கூடுங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு இங்கே இந்த வேலையில் எனக்கு பலனே கிடைக்கலைன்னு சொல்லி வேறொரு வேலை தேடலாமா என்று நீங்கள் ஒரு வேளை சிந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் முகமுகமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, எந்த வேலையில் உன்னை நான் நிலை நிறுத்தியிருக்கிறேனோ அந்த வேலையில் நீ எப்பொழுதும் போல உன் கடின உழைப்பை எப்பொழுதும் போல உன் வேலையை தொடர்ந்து கொண்டே இரு. நான் உனக்கு உன் கையின் பிரயாசத்தின்படி உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ அதே இடத்திலே காண்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் எனக்கு கையின் பிரயாசம் கிடைச்சிருச்சு, ஆனால் அது என்னால் ருசிக்க முடியல, அதற்கான பலனை என்னால் அனுபவிக்க முடியலை. அது எப்பொழுதுமே மருத்துவ செலவு, இல்லை ஏதோ ஒரு மாத கடைசியில் யாரிடமாவது ஒரு கடனை வாங்கி தான் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வீட்டு வாடகையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் கடன் வாங்குற போல தான் இருக்குது. எனக்கு என்னுடைய சம்பாதித்தை வைத்து என்னால் குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்து எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். எல்லாம் அவருடைய சமூகத்தில், எல்லாம் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி நல்ல ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அந்த ஊதியத்தின் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களோ அந்த பலனை ஒருபோதும் வீணாய் செலவு பண்ணாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். வரும் நாட்களில் நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய், அநேகருக்கு கடன் கொடுக்கிற பாத்திரங்களாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதனால் கலங்காதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் அப்பா அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா.
ஆண்டவரே, ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நான் கடினமாய் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலையே என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய கரம் தங்கி இருப்பதாக ராஜா. விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. வரும் நாட்கள் ஆண்டவரே அவர்கள் மீதம் எடுக்கிறவர்களாய் ஆண்டவரே அவர்கள் அப்பா அவர்கள் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடத்தக்கதாய் அப்பா நீர் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.